ஏங்க எல்லா கட்சியும் நாங்க ஒரே மாதிரியா பார்ப்போம் அப்படின்னா, நாங்க எல்லா கட்சியும் எங்களோடையும் கூட்டணி அப்படின்னு இந்த பாசகல சில பேர் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு துவங்கிறாங்களே, அந்த மாரி கிடையாதுங்க. அவர் சொன்னதோட அர்த்தம் என்னன்னா, இப்ப பாஜகல இருந்து வந்தவங்க அப்படின்றதுனால நீங்க பாஜக செய்யும் தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டாம அப்படியே வாய் மூடி இருப்பீங்களா? அதாவது கூட்டணியில இருந்த ஒரே காரணத்துக்காகவே சீட்டு, நோட்டு, அப்புறம் ஓட்டு குடுத்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக என்னதான் பண்ணாலும் ஒண்ணுமே கேட்காம எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட்டு இருந்ததும் ஒரு காலம். அதையும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். நமக்கு வேண்டியவங்களா இருந்தாலும், வேண்டாதவங்களா இருந்தாலும் நல்லது பண்ணோம், தட்டி கொடுப்போம். தப்பு பண்ணோம், தட்டி கேட்போம். இவ்வளவுதான் அர்த்தம் அது. அதனால இவங்களை எதிர்ப்பாங்களா, அவங்கள எதிர்ப்பாங்களா, சாஃப்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னா, ஏங்க அவருடைய பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸே பயங்கர ஹார்டு பாலிடிக்ஸ்ங்க. அது அங்க வேலைக்கு ஆகலன்றதுனாலதான் வெளில வந்திருக்காரு. அவரை போயிட்டு சாஃப்ட் பாலிடிக்ஸ் பண்றதா இருந்தா பாஜகவே உட்காந்து சென்ட்ரல் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர் கொடுத்திருப்பாங்க அவருக்கு. எல்லாம் நமக்கு வேணாம் தானே அவர் வெளில வந்துக்கிறாரு. அவரை போயிட்டு சாஃப்டா பேசுறீங்களான்னா இது ஏதோ ஒரு புலி கிட்ட போயிட்டு, புலி நீங்க நாளையில இருந்து சாஃப்ட் புலியா இல்ல ஹார்டு புலியா அப்படின்னா உங்களை முழுங்கி ஏப்பம் விட்டுட்டான் என்ன கேட்ட அப்படின்னு அந்த மாதிரிதான்.